ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ் vlog and gardening. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது புதினா இலையை எடுத்துகிட்டு அந்த காம்பை இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சா ஒரு 3-4 நாள்லையே அதில் இலை விட்டுரும். அதை நம்ம ஒரு மண் தொட்டியிலையோ அல்லது நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடத்துலையோ நம்ம ஊட்டி வைக்கும்போது நம்ம சமையலுக்கு தேவையான புதினா நம்ம எடுத்துக்கிறலாம். அது எப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி இலைகளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேர் பகுதி இருக்கிற இடத்த தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம வச்சுக்கிறணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி இலைகளை நம்ம தனியாக எடுத்துட்டு இந்த காம்பை தூக்கி போட்டுறாமல் வேஸ்டாகிற பொருளை வச்சு அதுதான் இதை நம்ம இந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டாலே ஒரு 3-4 நாள்லையே அதில் நல்லாவே கணுவில் இருந்து இலை வர ஆரம்பிச்சிரும். இன்னொன்று வேரும் விட ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு இடத்துல ஊண்டி வச்சுக்கிறலாம். அப்புறம் நம்ம கடையில் வாங்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு தேவையானதை நம்மளே அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கலாம். இப்போ நான் இது சந்தையில் வாங்கினது தான். ஒரு கட்டு 20 ரூபா தான். நான் இதை வாங்கி இந்த இலையை யூஸ் பண்ணிவிட்டு இந்த காம்பை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி நிரப்பி வச்சுருவேன். இந்த மாதிரி எடுத்து ஒரு வெயிலும் நிழலும் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.